வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்தில் 9வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த ராசி ஒரு உப ராசி. இது ஒரு நெருப்பு ராசி. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் என்பதனாலே இவங்களுக்கு பணம் சம்மந்தமாக எப்போவுமே இவங்க கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையே இவங்களுக்கு அமையாது. இந்த ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்க யார் அப்படின்னா, மூலம் 1 2 3 4 பாதங்களும், பூராடம் 1 2 3 4 பாதங்களும், உத்திரம் 1ஆம் பாதமும் இந்த தனுசு ராசியில் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இந்த ராசி சின்னத்தை பார்த்தீங்கன்னா வில்லேந்திய மனிதனோட வடிவத்தை உடைய ஒரு ராசி சின்னமாக இவங்களுக்கு அமையும். இந்த ராசிக்காரங்க தன்னுடைய வேலையை தானே செய்து முடிக்கணும் அப்படின்னு பெரும்பாலும் நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப தைரியமானவங்க. அதே மாதிரி கடினமான உழைப்பாளிகளும் கூட இந்த தனுசு ராசி அன்பர்கள். வேலையில் ஒரு விருப்பம் இருக்கும். அதே மாதிரி குணங்களை விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த வேலையை பிரமாதமாக செய்யக்கூடியவங்கள அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற கடுமையாக உழைப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். அன்பு, கருணை, அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த இரக்க குணம், இது எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும். அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை, இதெல்லாம் எப்படி அமைய போகுது, அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, அதை ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி வாங்க, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப எளிமையை விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. நம்பிக்கைக்கு உரிய நபர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப அறிவாளியும் கூட. அதே மாதிரி நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியங்க. இவங்களுக்கு ஏற்ற நிறம் பார்த்திங்கன்னா நீலம், மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு, இதெல்லாம் நன்மை தரக்கூடிய நிறங்களாக அமையும். இவங்களுக்கு ஏற்ற கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழன், சனி, ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய்க்கிழமையெல்லாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக அமையும். மாதங்களில் பார்த்திங்கன்னா மார்கழி, பங்குனி, சித்திரை, ஆவணி, ஐப்பசி போன்ற மாதங்கள்லாம் இவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2 வரிகளில் பார்க்கலாம் வாங்க. இந்த தனுசு அன்பர்கள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, மற்றவர்களை பாதிக்கும்படி கோபத்தால் பேசக்கூடியவர்களாக கூட இவங்க இருக்கலாம். அதே மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய ரகசியங்கள்லாம் அவங்க சொன்னால் வச்சுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகசியம்லாம் இவங்கக்கிட்ட 1 மணி நேரம் கூட தங்காது, யார்கிட்டையாவது போய் சொல்லிட்டு போயிடுவாங்க. உண்மையுடன் பழகக்கூடியவங்க. அதே மாதிரி கோபம் தணிந்த பின்னு உண்மை என்ன அப்படின்னு உணர்ந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. பேச்சில் இவங்க ஒரு அதிகார தேர்னையானதான் இவங்க பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. நண்பர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய இருப்பாங்க. இருந்தாலும் உண்மையான நண்பர்கள் அப்படின்னு இவங்களுக்கு அதிகம் பெரும்பாலும் கிடைக்க மாட்டாங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய தோற்றத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நீண்ட கழுத்து உடையவர்களாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அறிவாளிங்க. தனக்கு தெரிந்ததை எல்லாருக்கும் கற்றுத்தரணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தவறை தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய மொழிகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். விளையாட்டில் ஓரளவுக்கு விருப்பம் உள்ளவர்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்க. பெரிய குடும்பத்தில் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பிறப்பாங்க. மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு மனக்குறையோ அல்லது உடல் குறையோ இருந்துக்கிட்டே இருக்கும். கலப்பு திருமணம் அல்லது காதல் திருமணம்லாம் இவங்களுக்கு சிறப்பாக தரும்.
மான அன்பு உள்ளவர்கள் அப்படின்னே இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்காது. பணம் இவங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய பொருளாகவே இவங்க மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இவங்க பணம் வந்து ஒரு பெரிய வாழ்வாதாரத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கும். பூமி சம்பந்தமான செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துடும். மட்டும் இல்லைங்க, இந்த தனுசு ராசி அன்பர்கள் வந்து ஒரு அம்மா பிள்ளைகளாக இருப்பாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஆயுளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இவர்கள் மேலே அம்மாவுக்கு அதிகம் அன்பு காட்டக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. தாயில் நீரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பதவி யோகம்லாம் இருக்குது. வாடகை வருமானம்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்குது. வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், விபத்துக்கள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசி அன்பர்களே. குலதெய்வம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் ஏதாவது ஒரு இடம் மாறி வந்த குலதெய்வமாக இருக்கும். குலதெய்வத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உயரமான குலதெய்வமாக உங்களுடைய குலதெய்வம் பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் வெள்ளங்கங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வருகின்ற 7 நாட்களும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரவு எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியெல்லாம் வர்றதுனால உங்களுடைய வீட்டில் நல்ல ஜெயஜேன்னு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளால் ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வாரம் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திலையும் குழப்பமான சூழ்நிலை கொஞ்சம் காணப்பட்டாலும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதுனால ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடிய போகுது. புதிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பொது நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க. அதனால் மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு மறையும். அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்குகளில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே மாறி நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இழுபறியாக இருந்த அரசாங்க காரியம் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல், பணி சுமை இதெல்லாம் குறைந்து நல்ல உற்சாகமாக செயல்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கைகள்லாம் வைப்பீங்க. அதெல்லாம் இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க. அதுவுமே உங்களுக்கு சாதகமாக தான் இந்த வாரத்தில் அமைய போகுது. சக வியாபாரிகள் மத்தியில் உங்களுடைய பங்கு சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி வியாபார விஷயத்தில் வெளியூர் பயணம் எங்கேயாவது செல்வீங்க. அப்போ மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசி அன்பரே. இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள்லாம் குறைந்து கொஞ்சம் படிப்படியாக செலவு குறைவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. வீட்டில் எங்கேயாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. அதனால் மகிழ்ச்சிகரமாக இந்த வாரம் செயல்பட போகிறீங்க. கணவரோட அன்பும் ஆதரவும் இந்த வாரத்தில் கிடைக்கும். அவருடன் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பொறுமையை கடைபிடிங்க. இந்த டைமை அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இந்த வாரத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 4, 8 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வெள்ளிக்கிழமையில் அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வரதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். மறக்காமல் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். இந்த மாதிரி 9 வாரம் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.